உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக இன்றைக்குள்ள செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் எழும்பும் கர்த்தர் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் எழும்பும் கர்த்தர். The Lord who rises for the sighing of the needy. The Lord who rises for the sighing of the needy. வாசிப்போம் சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தானே உன்னிடத்திலே சொல்லுகிற ஒரு வாக்கியத்தை உனக்காக நான் வாசித்து முடித்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ பெருமூச்சு விட்டது உண்டானால் யோசிப்பார். பெருமூச்சு விட்டுருக்கீங்களா? யாராவது பெருமூச்சு விடுறது என்ன? டாக்டர்கிட்ட போன டாக்டருக்கு மூச்சை இழுத்து விடுன்னு சொன்னால் அந்த மூச்சை சொல்லலை. இந்த மூச்சு என்னென்ன, சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது வாயிலே வார்த்தைகள் வர முடியாத சூழ்நிலை, வாயில வார்த்தையே வராது, நம்மை அறியாம இன்னும் பெருமூச்சு விட்டுருப்போம். நம்மை அறியாம வாயை திறந்து அந்த மூச்சு விடும் பொழுதே ஒரு சத்தம் வெளியே வரும். அந்த மூச்சு விடும் பொழுதே சிலருடைய கண்களில் கண்ணீர் வந்துடும். சில பெருமூச்சு விட்டு கதறி இருப்போம். அருமையான சகோதரியே சகோதரியே, இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரான்னு பல நேரங்களில் நாம் கேட்குறோம். அவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நீ விடுற பெருமூச்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக பாழாக்கப்பட்டவர்களாக இங்கு யாராவது இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு. இன்றைக்கு இங்கே இதை பார்த்து கொண்டு ஐயோ நான் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறேனே, என்னை பெருமூச்சுக்கு ஒரு முடிவில்லையா, எவ்வளவு நாள் நான் பெருமூச்சில் இருக்கிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டு யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைய செய்தி, இப்பொழுதுள்ள செய்தி உங்களுக்குரிய செய்தி. ஏனென்றால் ஆண்டவர் உங்களைத்தான் சுட்டி காட்டி சொல்லுகிறார், பெருமூச்சு விடுகிற மகனே மகளே, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமூச்சு விடுகிறவர்கள் எளியவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். பெரியவங்களுக்கு சில நேரங்களில் பெருமூச்சு இல்லாமல் இருக்கும். சிறியவர்கள் போது வாழ்க்கையிலே அடிபட்டவர்கள், வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் போனவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே சிறுமை சிறுமை சிறுமை, கஷ்டம் 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 கஷ்டம், வேதனை, எல்லா கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பலவிதமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அறியாமல் பெருமூச்சு நிறைய வரும். நாம் அறியா பெருமூச்சு வரும். பெருமூச்சுன்னா என்ன? வேதனையின் மிகுதியினாலே, துக்கத்தின் மிகுதியினாலே, கஷ்டத்தின் மிகுதியினாலே, வலியின் மிகுதியினாலே வேதனை தாங்க முடியாம விட்டா அது பெருமூச்சு. இப்படி பெருமூச்சு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை ஒடுக்குகிறவர்கள், உங்களை பாழாக்குகிறவர்கள், நீங்கள் பாழாக்கப்படுகிறதை ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் பெருமூச்சு விட்டதை ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் பெருமூச்சு விட்டதை ஆண்டவர் பார்த்தபடியினாலே நம்முடைய தேவன் நல்ல தேவனாய், அன்பின் தேவனாய், இரக்கமுள்ள தேவனாய், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் பெருமூச்சு விடும் பொழுது உங்களுடைய பெருமூச்சை அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து உடனே யோசிக்கிறார், இந்த பெருமூச்சுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைகள் பாழாக்கப்படுகிறார்கள், என்னுடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், என்னுடைய ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு என்னுடைய மகன் என்னுடைய மகள் கஷ்டத்திலே கஷ்டப்பட்டு, ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத அவதூறாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய மகன் போகிற பாதை, என்னுடைய மகள் போகிற பாதை பார். ஐயோ என்னுடைய மகனும் மகளும் ஐயோ பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்,
அந்த பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழும்பி, அவர் இப்பொழுது எழும்புவாராம், சீரவர்கள் மேல் நான் எழும்பி அவனை சுகமாய் காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நீ சந்தோஷப்பட வேண்டிய காரியம், உனக்காக யுத்தம் பண்ண ஒரு தேவன் உண்டு, உனக்காக என்ன என்று கேட்க ஒரு தேவன் உண்டு. சில சொல்லுவார்கள், ஏன்னு கேட்க ஆள் இல்லையே, என் குடும்பத்தில் ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லையே, என்னை கவனிக்க ஆள் இல்லையே. இல்லை, உண்டு. அவர் கேட்டு உன்னை சீறுகிறவர்கள் மேல் அவர் எழுந்து நிற்பாராம். நான் எழும்புறேன், இப்பொழுது நான் எழும்பி சீறுகிற உன்னைக்கு விரோதமாய் சீறி கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு கடன் கொடுத்தவன் ஒருவேளை என்ன பேரம் பார் சொல்லி கொண்டிருக்கிறானா, அல்ல ஒருவேளை என்னால் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியவில்லையே என்று நீ போராடி கொண்டிருக்கிறாயா, அல்ல பிசாசு உனக்கு விரோதமாய் நோய்களை கொண்டு வந்து போட்டு, வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு, குடும்பத்திலே பிரச்சனைகளை போட்டு பிசாசு சீறி கொண்டிருக்கிறதா, யாரா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் சீறி எழும்புகிறவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்புவார். அவர் சொல்லுகிறார், அதை நான் சொல்லல, நான் எழும்புவேன் ஆண்டவர் சொல்கிறார். எழும்பி உடனே என்ன சொல்லுவாரா, சீறுகிறவனை மடங்கடித்து விட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் காத்து சுகமாய் இருக்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களில் அநேகர் பெருமூச்சே விடாமல் சந்தோஷமா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பல முறை பெருமூச்சு விட்டுருக்கிறேன். நான் பெருமூச்சிலேயே பல நாட்களை கழித்த நாட்கள் உண்டு. பல நேரங்களிலே பெருமூச்சு, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கிறேன். ஒருவேளை கவனிங்க, நீங்களும் பெருமூச்சு விட்டது உண்டானால் இந்த செய்தியை கொஞ்சம் கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இந்த பெருமூச்சிலேயே யாரா வாழ்ந்திருப்பீர்களானால் கவனிங்க, God is speaking to you. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இந்த செய்தியை கொடுத்தார். இது ஒரு முக்கியமான செய்தி. வேதத்தில் பார்ப்போமானால் ஒரு சில இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் விட்ட பெருமூச்சை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமூச்சு விடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று வேதத்தை சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவைகளை நாம் உதாரணமாக உங்களுக்கு காட்டிவிட்டு, அந்த சூழலில் ஆண்டவர் என்ன செய்தார் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறார் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எக்ஸோடஸ் chapter 2 verse 26. பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாருங்க, தேவன் என்ன செய்தாரா, எதை கேட்டாரா, அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். எவர்களுடைய பெருமூச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு. யோசேப்பின் காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிலராக எகிப்துக்குள்ளே போனார்கள். கோஷேன் நாட்டிலே குடியேற பண்ணினார். நன்றாக புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்தார்கள். காலங்கள் போனது. காலங்கள் கடந்து போன பிறகு பார்த்தா அங்கே ஒரு பெரிய உபத்திரம் வந்து விட்டது. யோசேப்பை அறியாத ராஜா வந்து விட்டான். அந்த பார்வோனுக்கு உள்ளத்திலே ஒரு பயம் வந்து விட்டது. அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் நம்மை விட அதிகமானவர்களும் மிகவும் பலத்தோர்களுமாய் மாறிவிட்டார்கள், இவர்கள் இருக்கிறது நமக்கே ஆபத்து. ஆனால் விடவும் கூடாது, இவர்கள் வேலை செய்ய நமக்கு அடிமைகளாய் வேணும். ஆகவே இவர்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்து இவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13-14. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் சகலவிதமான வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனும் கூட கசப்பு. நிம்களில் அநேகர் அர்த்தம் சொல்லி, ஏண்டா நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணம் இதுக்கு பத்தலையே, நடு வெயில்ல மழை, இந்த மழையிலையும் வயல்காட்டில் நிற்கிறேன், என்னுடைய வேலை செங்கல் இருக்கிற வேலை, அதுக்கும் கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்கல, கிடைக்க வேண்டிய கூலி தரமாட்டேங்கிறாங்க, அதையும் பாதி யாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் சம்பாதிக்கிற காசும் பொத்தல் பையில போட்டது போல பிசாசு அடிச்சுட்டு போயிடுது. என் வருமானம் எனக்கு பத்தல, வேலை அதிகமா இருக்கு, the workload is more, my income is less. எத்தனை சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேலை செய்து ஒண்ணுமே சமாளிக்க முடியலையே,
சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரியே, அது மாத்திரமல்ல, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். அவர்களை ஒடுக்கும்படியாக, அவர்களை நசுக்கும்படியாக, அவர்களை அதிக வேலை வாங்கும்படியாக பார்வோன் ஆளோட்டிகளை வைத்து விட்டான். அவர்கள் நிமித்தம் அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் சவுக்கினால் தண்டிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய ஜனங்களை அவர்கள் அடிமைகளாக்கினார்கள். ஆண்டவரத்தில் வைராக்கியமே கேட்பார், என்னுடைய மகன், என்னுடைய புத்திரன் இஸ்ரவேல் அடிமையோ, அடிமையாய் கொல்லப்படுவானோ என்று ஆண்டவர் வைராக்கியமாய் கேட்பார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாகிய ஜனங்கள் இப்பொழுது அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளாக இருக்கிறது கொண்டது மாத்திரமல்ல, இப்பொழுது பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய ஆண்டவரே? விடுதலை இல்லையே. அந்த அவர்கள் பட்ட பாடுகளெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கு அதுக்கும் இப்பொழுதும் கொஞ்சம் ஒத்து வராது. ஆனாலும் கூட அவர்கள் வேலைக்கு வேண்டிய செங்கல் இருக்கிறதுக்கு வேண்டிய வைக்கோல் கூட தரமாட்டோம், நீயா போய் அதையும் அறுத்துட்டு வந்து நீயாவே கணக்கின்படி கொடு, இந்த வயலை நீ நடத்து என்று சொல்லி வேலை பழுவை அதிகமாக்கி அவள் வருமானத்தை குறைத்து கஷ்டத்தை கூட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். பெருமூச்சு விட்டு எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையோ, எங்களை விடுவிக்க ஆள் இல்லையோ, எங்களுக்கு ஒரு விடுதலை வராதோ, எங்களுக்கு ஒரு ரட்சகர் கிடையாதோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு புலம்பினது போல, பெருமூச்சு விட்டது போல, இன்றைக்கும் அருமையான சகோதரியே, நம்மில் அநேகர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு வேலை இல்லை, வேலை இருந்தால் வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லை, நம்மை நடத்துகிற விதம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, என்னை விடுவிக்க முடியாதா, என்னை விடுவிக்க ஆள் இல்லையா என்று சொல்லி நாமும் இன்றைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். நம்மில் அநேகர் புலம்பி தவித்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். லார்ட், வாட் ஷல் ஐ டு? என்ன செய்ய ஆண்டவரே என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பெருமூச்சு விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? எழுந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கண்ட கர்த்தர் அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்தானத்திலிருந்து எழுந்தார். எழுந்திருந்து யோசித்து பார்த்தார். ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினேன், யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணினேன். நான் பண்ணின உடன்படிக்கை என்ன? என்னுடைய ஜனத்தை நான் காத்து அவர்களை பாலும் தேனும் தேசம் கொண்டு போவேன். அந்த உடன்படிக்கையை நினைத்த தேவன் உடனே என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு மோசையை அவர் எழுப்பினார். ஒரு விடுவிக்கிற ஒரு சக்தியை அவர் எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. அவர் பார்த்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விடுகிற கஷ்டம், நீ விடுகிற கண்ணீர், நீ விடுகிற ஒடுக்கப்படுகிறே பார்த்து நான் பார்க்கவே பார்த்து. அப்படின்னு அர்த்தம் என்ன? நிச்சயமா பார்த்துட்டேன். I have certainly seen your affliction. I have certainly seen heard your sighing. பெருமூச்சு விடுற சத்தம் எங்கேயோ பெரிய சத்தம் கேட்காது, அந்த சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டாராம். குரட்டை விடுற சத்தம் கூட சீக்கிரம் கேட்டுரும், ஆனால் பெருமூச்சு விடுற சத்தம் வெளியே கேட்காது. அந்த பெருமூச்சு விடுற சத்தம் கூட ஆண்டோடைய சமூகத்தில் எட்டுகிறது. சகோதரனே, அவர் சொல்கிறார், நான் எழுந்திருந்து நான் இதை கேட்டு நான் இதற்காக செய்ய போகிற காரியம், ஒரு மோசையை எழுப்பி அந்த மோசையை 80 வருஷம் அவர் பயிற்சி கொடுத்து அவனை ஆயத்தம் பண்ணி கடைசியில் அவனை கொண்டு வந்து விடுகிறார். என்ன சொல்கிறார்? பார்வோனுக்கு முன்னாலே போய் என் ஜனங்களை என்னை ஆராதிக்க விடு என்று சொல்லி அந்த பெருமூச்சு விட்டு அழுத ஜனங்கள், லட்சமான ஜனங்கள், பெருமூச்சு விட்டு அழுத ஜனங்கள் ஆண்டவர் எழும்பினபடியினாலே அவர் சீறி கொண்டிருக்கிற பார்வோனுக்கு விரோதமாக எழும்பி சீறுகிற பார்வோனை பார்த்தவர் தண்டித்து 10 விதமான வாதைகளினாலே அவனை தண்டித்து கடைசியிலே தன் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம்
430 வருஷம் எப்படி ஏமாற்றப்பட்டார்களோ அவ்வளவையும் பொன்னுடைமைகளாகவும் வெள்ளி உடைமைகளாகவும் அவளை பிடுங்கிக் கொண்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் செய்தார், சுகமாயிருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இன்றைக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாயா? கிடைக்க வேண்டிய சம்பளம் உனக்கு கிடைக்கலையா? சம்பளத்துக்கு மேல் வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அலுவலக என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டம் தாங்க முடியவில்லையே, என்ன செய்ய வேண்டிய யோசித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் எழும்பி விட்டேன். உன்னுடைய பெருமூச்சு நிமித்தம் நான் எழும்பி விட்டேன். உன்னுடைய பெருமூச்சு நிமித்தம் நான் எழும்பி இருக்கிறேன். அதற்கு வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட மாட்டேன். இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால், யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. பெருமூச்சு உண்டாயிருக்குது. கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. பாருங்க, நல்ல வசனம். யோபு வரும் பஞ்சத்துக்கு ஆண்டியும் இல்லை, பரம்பரை ஆண்டியும் இல்லை. அவன் நல்ல வசதி உள்ளவன், நல்ல வசதி உள்ள பணக்காரன். நல்ல பணக்காரனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சோதனை வந்து விட்டது. சோதனை வந்த பிறகு போகிறான், வாசிக்கிறான். அந்த வருஷம் வாசிக்க மறுபடியும் நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. எனக்கு பெருமூச்சு உண்டாகுது. கவனிங்க, என் சாப்பாடு எனக்கு முன்னால இருக்கு. நான் சாப்பாடுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கேன். சாப்பாட்டுக்கு முன்னால் உட்காந்தா சாப்பாடு சாப்பிட வேண்டியதானே? சாப்பாட்டு முன்னால் உட்காந்துருக்கிற நீ எதுக்கு பெருமூச்சு விடணும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படி பண்ணது இல்லையா? பிளேட்டில் சாப்பாட்டையும் போட்டுட்டு சாப்பிடலாமேன்னு உட்காந்துருக்க நேரத்தில் அப்போ கூட ஒரு சாப்பாடு வயக்குள்ளே போகாமல் இப்படி வாழ்க்கையின் கசப்பினாலே சாப்பாடு தான் சாப்பிடவா, சாப்பாடு இருக்கு. சில சொல்லுவோம் சாப்பாடு இருக்கு, ஆனால் வாயில் போட முடியலையே. அவ்வளோ துக்கம் தொண்டை அடைக்கிறது. ஆண்டவரே, நீ சாப்பாடை கூட கொடுத்தீர ஆண்டவரே, அதையும் முன்னால் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு ஈட் தட் ஃபுட். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பெருமூச்சு விடுறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்களிலே யோபின்றைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்பா. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோபை பற்றி எல்லாரும் மேலும் கீழும் கிளியாச்சு. பல நேரங்களில் நமக்கு தும்புதும்பா தெரியும் யோபின்றைய வாழ்க்கையில் அவன் இருந்த முன்னிலைமையை பார்த்தா எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தவன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் ஆகி நடு ரோட்டில் உட்காந்து, தெருவில் உட்காந்து சிரட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டுது. அந்த சூழ்நிலை சாப்பாட்டை முன்னால் வச்சு கொடுத்தா, சாப்பாடு எனக்கு முன்னால் ஆகாரம் இருக்கிறது, ஆனால் பெருமூச்சு தான் வருதே ஒழிய சாப்பாடை சாப்பிட முடியல. யோபோடு நம்மை ஒரு நாள் ஒப்பிட முடியாது. ஆனாலும் கூட நமக்கு தெரியும்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நீ போய்கொண்டிருக்கிற பாதையிலே உனக்கு முன்னாலே இருக்கிற ஆகாரத்தை கூட உன்னால் புசிக்க முடியவில்லை, பெருமூச்சு தான் வருது. சில நமக்கு முன்னால் கூட ஆகாரம் இருக்கும், நல்ல ஆகாரம், நம்ம வயிற்று பசிக்கு தாராளமாக போதும். ஆனாலும் கூட என்ன செய்ய முடியல, பெருமூச்சு தான் வருது. நான் அப்படி பெருமூச்சு விட்டுருக்கேன் ஒரு சில சூழ்நிலைகளில். நீங்கள் ஒரு சிலராவது கட்டாயம் விட்டுருப்பீங்க. ஆகாரம் முன்னால் வச்சுட்டு கூட சாப்பிடக்கூட முடியலையா, ஆண்டவரே ஆண்டவரே, ஆகாரத்தை முன்னால் வச்சுட்டு பெருமூச்சு விட்டுட்டுருக்கிறேன். கவலைப்படாதே சகோதரியே, உன்னுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்டார். உன்னுடைய பெருமூச்சு ஆண்டவர் கேட்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் சோதிக்கவே இல்லை. ஆண்டவர் சோதிக்க ஒப்பு கொடுத்தார், சோதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். சோதிக்கப்பட ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் உன்னுடைய பெருமூச்சை கேட்டு எழும்புவார். ஆண்டவருடைய பெருமூச்சை கேட்டு எழும்பும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டால் நமக்கு பயங்கரமான வார்த்தை. யோபின்டைய புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 4 அதிகாரம் 3 அதிகாரம் வாசித்து பார்த்தா அவர் கேள்வி கேட்பார். பாருங்க, ஹைகோர்ட் அட்வொகேட் தோற்று போனான், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் தோற்று போனான். யாரும் அப்படி கேட்க முடியாது. இப்படி செய்வாயோ, அறிவாயோ, தெரியுமோ வேணா நமக்கு தெரியுக்கா வாசிப்போம். 37 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? பாருங்க, எதிர்க்கட்சி ஆளை பார்த்து, எதிர்க்கட்சி வைக்கல பார்த்து கேட்டார். எதிர்க்கட்சி வைக்கல பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யோபுக்காக அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இவருடைய ஆர்கியுமெண்ட் இப்போ தான் ஆண்டோடைய ஆர்கியுமெண்ட் வருது. அவர் எழும்புகிறார். எழும்பி யோபுடைய பெருமூச்சை கொண்ட கர்த்தர் எழும்பி ஒரு பெரிய ஒரு அட்வொகேட் போல் நின்று ஆலோசனை முழுவதும் வந்து அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? வாசிங்க. இப்போதும்
புருஷனை போல் இடை கட்டிக்கொள். யோபு பார் சொல்ற, புருஷனை போல இடை கட்டி எழும்பி நில்லு. ஏன் உட்கார்ந்திருக்க? எழும்பு. நான் உன்னை கேட்பேன், நான் கேட்பேன், நீ பதில் சொல்லு. நீ எனக்கு உத்தரவு சொல்லு. சொல். போதும். இப்படி சொல்லி அவர் கேட்கிற கேள்வியெல்லாம் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தேங்கன்னா ஐயோ நமக்கு தலை அப்படியே சுருள ஆரம்பிச்சிடும். இந்த பகுதியை ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன ஆர்கியூ பண்ணான்னு சொல்லி அப்படியே ஒரு சில கணக்கு அப்படியே வாசேன். லிவாதோனை பற்றி பேசுகிறார், நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறார், பூமியை உருவாக்குனதை பற்றி பேசுகிறார். பூமியை உருவாக்கும் பொழுது, நான் அளக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாயோ? நான் ஆழத்துக்குள்ளே போய் ஆழத்திலே நீர்த்துளிகளை பார்க்கும் பொழுது நீ இருந்தாயோ? உனக்கு தெரியுமோ? அப்பா, அந்த ஆர்கியூமெண்ட்டை வாசித்து பார்த்தா எந்த பெரிய ஜட்ஜும் தோத்து போவான், எந்த சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டும் தோத்து போயிடுவான். அப்படி ஆர்கியூ பயங்கரம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அவ்வளவு கேட்டு அதுக்கு காரணம் என்ன? யோபுக்காக ஆண்டவர் எழும்பினார். யோபுண்டே பெருமூச்சை கட்ட கர்த்தர் ஆண்டவர் எழும்பினார். யோபுக்காக எழும்பினார். யோபுக்காக எழும்பி யோபுடைய நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு சிலர் வந்து யோபை போட்டு குழப்பி அவனை கந்தரகோலம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நண்பர்கள் நிறைய உண்டு. அவங்க அட்வைஸ் பூரா நம்ம குழப்புறதான் அட்வைஸ். அவங்க எல்லாம் வந்து அவர்கள் புத்திசாலி மாதிரியும் நம்ம எல்லாம் குழப்பி 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 நீதிமான்கள் மாதிரி நம்ம உடலாம் மாதிரி பண்ணி குழப்பி விட்டுருவாங்க. ஆண்டவர்களை பார்த்து கேட்பார், அந்தகாரமாக்குகிற இவன் யார் என்று ஆண்டவர்களை பார்த்து கேட்பார். உனக்காக ஆண்டவர் எழும்பி விட்டாரானால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்தகாரமா எல்லா ஆலோசனையும் கெடுக்கிற இவன் யார் என்று கேட்பார். கேட்டுவிட்டு கடைசி அதிகாரத்துக்கு 42ஆம் அதிகாரத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. எனக்கு கோபம் மூளுது. ஆண்டவர் சீறி எழும்புகிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பாருங்க, நீ யோபு போல் நிதானமா பேசலப்பா. உண்மையில் எனக்கு கோபம் எழும்புகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உண்மையில் சீர போகிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக வாசிக்கிறோம், ஆண்டுடைய கோபம் மூலமானால் தாங்கக்கூடியவன் யார்? ஆண்டுடைய கோபத்துக்கு எதிராய் நிற்கக்கூடியவன் யார்? யாருமே இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளை போதும், போய் பலியிடுங்க. உன்னுடைய பாவம் தீர்ந்து உயிரோட பிழைக்கணும்னா ஓடி போய் பலியிட என்று சொல்லிவிட்டு 9ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமர்த்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அருமையாய் பெருமூச்சு விட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, ஆண்டவர் இப்பொழுது எழும்ப போகிறார். உன்னுடைய முகத்தை பார்க்க போகிறார். இதுவரை உன் முகத்தை பார்க்கலையா? பார்த்திருப்பார். நாளைக்கு இப்போ ஆண்டவர் இப்பொழுது பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற சகோதரியை ஆண்டவருடைய முகத்தை இப்பொழுது பார்க்க போகிறார். என் மகன், என் மகள். அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன? இரட்டத்திலையும் ஆசீர்வதிக்க போறேன். இது இவனுக்கு தெரியாது. எனக்கு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த யோபுக்கு தெரியாது. தனக்குள்ளே இருக்கிற ரகசியம், நான் என்னுடைய மகனை பெருமூச்சுக்கு விட்டு கொடுத்தேன். ஆனாலும் கூட இப்பொழுது அவன் முகத்தை அன்பாய் நோக்கி பார்க்கிறேன், 2 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக. சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி, ராம் முழுவதும் கண்ணீர்னாலே என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். யார் சொல்றா? தாவீது ராஜாவாக இருக்கிறவன், ராஜாவாக இருந்தவன், இன்னும் ராஜாவாக போகிறவன். அவன் இப்ப சொல்றான் பாருங்க, கண்ணீர்னாலே. மறுபடியும் அந்த வசனம் நிறுத்தி வாசிப்போம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். பெருமூச்சு விட்டு இளைச்சு போயிட்டேன். இந்த பெருமூச்சு இழைக்கிற அளவுக்கு வரும் பொழுது கண்ணீர் தாரதாரையாய் நான் விடுகிறேன். அந்த கண்ணீர் 1 சொட்டு 2 சொட்டு அல்ல, ராம் முழுவதும் கண்ணீர் விடுறேன். கண்ணீரையே நான் குடிக்கிறேன், கண்ணீரை ஆகாரமா எடுக்கிறேன். என்ன செய்யணும் தெரியல. என்னுடைய படுக்கை முழுவதையும் நான் நினைத்து விட்டேன், இரவு முழுவதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கேட்டா கர்த்தர் சொல்லுவார்,
என்னுடைய மகனாகிய தாவீதே, உன்னுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், உன்னுடைய அலறுதலை நான் கேட்டேன். உன்னுடைய பெருமூச்சை கேட்ட நான் உனக்காக நான் எழும்பி உன்னை காத்து உன்னை சுகமாயிருக்க பண்ணி உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்றுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு தாவீது பெயர் கொடுப்பான். என்ன பெயர் கொடுப்பான்? ஜபங்களை கேட்கிற கர்த்தாவே என்று கொடுப்பான். நீங்களும் நானும் பெயர் கொடுக்கிறான். ஆண்டவரே, பெருமூச்சை கேட்டு எனக்காக எழும்புகிற தேவனே என்று பெயர் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது நான் உற்சாகப்பட்டேன், ஆவில நிரம்பினேன். ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சுக்காக எழும்புகிற தேவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை முறை நான் பெருமூச்சு விட்டுட்டேன். என்னுடைய பெருமூச்சாக ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் விட்ட ஒவ்வொரு பெருமூச்சுக்காகவும் இந்த பெருமூச்சுகளை பார்த்து உன்னுடைய கண்ணீரை பார்த்து உன் தேவன் சொல்கிறார், நான் எழும்புகிறேன். உன்னை மேல் உனக்கு எதிராக வருகிறவர்கள் மேலே நான் எழும்புகிறேன். எழும்பி உன்னை தற்காத்து உன்னை சுகமாக இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பெருமூச்சு வீண் போகவில்லை. உன்னுடைய பெருமூச்சு ஒரு நாள் வீண் போகவில்லை. உன்னுடைய பெருமூச்சுக்காக எழும்பி சீரவர்கள் மேலே எழும்பி நிற்கிற கர்த்தர் உனக்கு உண்டு. அருமையான கர்த்தரே பிள்ளையே, ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சு, ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சை கேட்டு எனக்காக எழும்புகிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறாரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? என்னுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன். ஒருவேளை உன்னுடைய கணவனுடைய பெருமூச்சை பார்க்காம இருக்கலாம், உன்னுடைய மனைவியுடைய பெருமூச்சை காணாமல் இருக்கலாம், நீ இரவிலே விடுகிற பெருமூச்சு உன்னுடைய கணவனு கூட தெரியாம இருக்கலாம். நீ பெருமூச்சு விட்டு கண்ணீர் விடுறது உலகத்தில் யாருக்குமே தெரியாம இருக்கலாம். உன் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாம இருக்கலாம். ஒருவேளை ரகசியமா நீ பெருமூச்சு விட்டு இருக்கலாம், ரகசியமா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். அருமையான சோதனை சோதரியே, ரகசியமாய் கண்ணீர் விட்டு ரகசியமாய் நீ பிரச்சனையிலே ஆண்டவரே, 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 என்ன செய்வேன் ஆண்டவரே? இந்த கடனை திருப்பி கொடுக்க நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னை கணவன் நல்லபடியா மாறணுமே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னுடைய குடும்ப சூழலை சரியாய் மாறணுமே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணுமே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? சாப்பாடு எனக்கு முன்னாலே இருக்கு, ஆனாலும் சாப்பிட முடியலையே ஆண்டவரே. நான் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலே. என்னுடைய பெருமூச்சை கண்டு ஆண்டவரே, என்னுடைய பெருமூச்சை பார்த்து எழும்பி விட்டேரே ஆண்டவரே. என்னுடைய பெருமூச்சை பார்த்து எழும்புகிற கர்த்தர் ஆண்டவர். ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவர் என்று கேளுங்க, ஆண்டவர் உங்களை தொடுவார். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.